தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. போதை விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் பாம்பு விஷத்தை விநியோகித்ததாக யூடியூபரான மற்றும் பிக் பாஸ் பிரபலம் எல்விஷ் யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான மேனகா காந்தியின் புகாரின் பேரில் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரில் எல்விஷ் யாதவ் என்ற யூடியூபர் அவரது சகாக்களுடன் இணைந்து பாம்பு விஷம் மற்றும் உயிருள்ள பாம்புகளை பயன்படுத்தி விருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி அவற்றை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்துள்ளார் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் நொய்டாவில் உள்ள பண்ணை வீட்டில் நடைபெற்றதாகவும் வெளிநாட்டு பெண்களை வரவழைத்து அவர்களுடன் பாம்பு விஷம் மற்றும் பிற போதைப் பொருட்களை உட்கொண்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைக்காக பாம்பை கடிக்க வைத்தல் சீனா, ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில்தான் எல்விஷ் யாதவை நொய்டா போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து எல்விஷ் பங்கேற்ற 6 விருந்து நிகழ்ச்சிகளில் 4 வகையான பாம்பு விஷம் போதைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடித்த போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். தன் மகன் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்வதை பார்த்த எல்விஷின் தாயார் சுஷ்மா கண்ணீர் விட்டு அழுதார். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.